ஆபரண தங்கத்தின் விலை நேற்று காலையில் 4800 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் மீண்டும் 2800 ரூபாய் குறைந்துள்ளது. சென்னையில் 1 கிராம் தங்கம் 15850 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,26,800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை காலையில் 10,000 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் மேலும் 10,000 ரூபாய் சரிந்துள்ளது. 1 கிலோ வெள்ளி 4,05,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 16,72,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். பெயர் நீக்க 1,40,000 விண்ணப்பங்கள் வந்திருப்பதால் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 2026 முதல் 27ஆம் ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. தொடர்ந்து 9வது முறையாக மத்திய பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் தாக்கலையொட்டி பிப்ரவரி 5ஆம் தேதி அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட வேண்டிய திட்டங்கள், புதிய முதலீடுகளுக்கு ஒப்புதல் அளிப்பது குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. குமரிக்கடலில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் நாளை மற்றும் நாளை மறுநாள் தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வட மாவட்டங்களில் அதிகாலையில் மிதமான பனிமூட்டம் நிலவும் என்றும் அந்த மையம் கணித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தைப்பூச திருவிழாவை ஒட்டி பக்தர்களின் பாதுகாப்புக்காக 3000 போலீசார் சுழற்சி முறையில் 24 மணி நேரமும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக மாவட்ட எஸ்பி பிரதீப் தெரிவித்துள்ளார். மேலும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் பாத யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்கள் மலை ஏற வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் 500க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் மூலம் பொதுமக்கள் மற்றும் பக்தர்களின் நடமாட்டம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தைப்பூச விழாவையொட்டி பழனி வஉசி பேருந்து நிலையத்திலிருந்து முருகன் கோயிலுக்கு கட்டணமில்லா பேருந்து சேவை வரும் 2ஆம் தேதி வரை கோயில் நிர்வாகம் சார்பில் கட்டணமில்லா பேருந்து சேவை அறிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் 2872 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று வழங்குகிறார். வேளாண் கல்லூரி, சட்டக்கல்லூரி மற்றும் டைடல் நியோ பூங்கா ஆகியவற்றையும் திறந்து வைக்கிறார். பிப்ரவரி 6ஆம் தேதி காரல் மார்க்ஸ் சிலையை சென்னையில் உள்ள கன்னிமாரா நூலகத்தில் திறந்து வைக்க உள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் சிராவயலில் பொது உடைமைவாதி ஜீவா நினைவரங்கை திறந்து வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இதன் பின்னர் குன்றக்குடிக்கு வருகை தந்த முதலமைச்சருக்கு வெள்ளி செங்கோல் வழங்கி அடிகளார் வரவேற்பளித்தார். அதிமுக ஆட்சி அமைந்ததும் மாற்றுத்திறனாளிகளின் கூட்டுறவு கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஆட்டோ வாங்க 75,000 மானியம் வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னை அமைந்திக்கரையில் பாஜக சார்பில் மக்களுக்காக மக்களிடமிருந்து எனும் தலைப்பில் தேர்தல் அறிக்கைக்கான கருத்துக்களை மக்களிடமிருந்து நேரடியாக பெறும் நோக்கில் வாகன இயக்கம் தொடங்கப்பட்டது. கருத்து பெட்டிகளுடன் கூடிய வாகனங்களின் பயணத்தை பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மூத்த தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன், ஹெச் ராஜா, மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் மற்றும் மாநில நிர்வாகிகள் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். மேலும் தொலைபேசி எண்ணுக்கு மிஸ்ட் கால் கொடுத்து கருத்துக்களை தெரிவிக்கும் வகையில் மிஸ்ட் கால் இயக்கமும் தொடங்கப்பட்டுள்ளது. தேமுதிக எந்த கட்சியுடனும் கூட்டணி பேரம் பேசவில்லை என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். 2 பக்கமும் கூட்டணி பேசுவதாக கூறுவதில் உண்மை இல்லை என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். விஜய் தற்போதுதான் கட்சி தொடங்கியிருக்கிறார். தேர்தலில் போட்டியிட்டு வாக்கு சதவீதத்தை நிரூபிக்க வேண்டும் என்று இபிஎஸ் தெரிவித்துள்ளார். விஜய் அவரது ரசிகர்களை தான் முழுவதும் நம்புகிறார். நாங்கள் மக்கள் மீது நம்பிக்கை வைத்துள்ளோம் என்றும் அவர் கூறினார். ஸ்டெர்லைட் துப்பாக்கிச் சூட்டில் பாதிக்கப்பட்டவர்களை இபிஎஸ் நேரில் சென்று பார்க்காத நிலையில் விஜய் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார். கரூருக்கு விஜய் நேரில் செல்லாதது குறித்து இபிஎஸ் விமர்சித்த நிலையில் செங்கோட்டையன் பதிலடி. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன் இலவச வாக்குறுதி திட்டங்களை அரசியல் கட்சிகள் அறிவிப்பதற்கு தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு.
வாக்குறுதிகளுக்கு தடை விதிக்க மத்திய அரசிற்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் உத்தரவிடக் கோரி பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கட்சிகளின் ரோட் ஷோக்களை முறைப்படுத்த அரசு வெளியிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை ரத்து செய்ய கோரி தாவேக சார்பில் வழக்கு. தாவேக நிர்வாகி CTR நிர்மல்குமார் சார்பில் தாக்கல் செய்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வருகிறது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை உச்சநீதிமன்றம் நாளை மறுநாள் மீண்டும் விசாரிக்க உள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் தவேக தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்ததுடன் பலர் படுகாயமடைந்தனர். இது வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் வழக்கை CBI விசாரணைக்கு மாற்ற உத்தரவிட்டது. ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழு விசாரணையை கண்காணிக்கும் என்றும் தெரிவித்தது. CBI விசாரணை தீவிரமடைந்துள்ள நிலையில் உச்சநீதிமன்றத்தில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள விசாரணை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விஜயின் ஜனநாயகன் பட சென்சார் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் சென்சார் போர்டு தரப்பில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பட தயாரிப்பு நிறுவனம் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யும் பட்சத்தில் தங்கள் கருத்தையும் கேட்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. மறைந்த அஜித் பவாரின் மனைவி சுனித்ரா பவார் மகாராஷ்டிராவின் துணை முதல்வராக பதவியேற்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மகாராஷ்டிராவின் துணை முதல்வராக இருந்த அஜித் பவார் புதனன்று நடந்த விமான விபத்தில் மரணமடைந்தார். இந்த நிலையில் தொண்டர்களின் விருப்பத்தை ஏற்று தேசியவாத காங்கிரஸ் கட்சியை வழிநடத்தும் பொறுப்பையும் மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் பொறுப்பையும் அஜித் பவாரின் மனைவி சுனித்ரா பவார் ஏற்றுக்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கும் சுனித்ரா பவார் காலியாக இருக்கும் அஜித் பவாரின் பாராமதி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவார் என கூறப்படுகிறது. சென்னை அடையாறில் பீகாரைச் சேர்ந்த இளைஞர் குடும்பத்துடன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் பெண்ணின் உடலை பெருங்குடி குப்பை கிடங்கில் இருந்து போலீசார் மீட்டனர். தரமணி பாலிடெக்னிக் கல்லூரியில் பீகார் இளைஞர், அவரது மனைவி மற்றும் குழந்தை ஆகிய மூவரும் கொலை செய்யப்பட்டு சாக்கு மூட்டையில் தூக்கி வீசப்பட்ட சம்பவத்தில் இதுவரை 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் சிக்கந்தர், லலித், விகாஷ்குமார் ஆகிய மூவரையும் வருகிற 12ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பீகார் இளைஞர் மற்றும் அவரது 2 வயது குழந்தையின் உடல் மீட்கப்பட்ட நிலையில் அவரது மனைவியின் உடலை போலீசார் கடந்த 3 நாட்களாக தேடி வந்தனர். இந்நிலையில் பெருங்குடி குப்பை கிடங்கில் இருந்து பெண்ணின் உடலை போலீசார் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சென்னையில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கல்லூரி காவலாளிகள் மீது அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் ஏற்கனவே முத்துச்செல்வம் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். விசாரணையில் கேண்டீன் நடத்தி வந்த முத்துச்செல்வம் கல்லூரி நேரத்தை தவிர மற்ற நேரங்களிலும் வளாகத்திற்குள் நுழைய காவலாளிகள் ஹயாத் மற்றும் முருகன் ஆகியோர் லஞ்சம் வாங்கிக் கொண்டு உடந்தையாக இருந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அரசு ஊழியரான காவலாளி ஹயாத்தை பணியிடை நீக்கம் செய்தும் தற்காலிக ஊழியரான முருகன் என்பவரை பணி நீக்கம் செய்தும் கல்லூரி நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. கல்லூரி வளாகத்திற்குள் பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. அனைத்து பள்ளிகளிலும் உயர்தர சானிட்டரி நாப்கின்களை இலவசமாக வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலவச நாப்கின் வழங்காத பள்ளிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வதோதராவில் நடந்த மகளிர் பிரீமியர் T20 போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை குஜராத் ஜெயன்ட்ஸ் அணி 11 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இதன் மூலம் குஜராத் அணி பிளே ஆஃப் சுற்றிற்கு தகுதி பெற்றுள்ளது. அனிருத் இசையில் ஃபீல் தி த்ரில் என்ற தலைப்பில் T20 உலகக்கோப்பைக்கான ப்ரோமோ பாடலை ICC வெளியிட்டுள்ளது. விக்ரம் லியோ படத்திற்கு பாடல்கள் எழுதிய ஹைசன்பர்க் இந்த பாடலை எழுதியுள்ள நிலையில் அனிருத்தே பாடி அசத்தியுள்ளார். வெனிசுலாவிற்கு அனுப்பியதை விட பெரிய அளவிலான அமெரிக்க கடற்படை ஈரானை நோக்கி செல்கிறது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் நியாயமான மற்றும் சமமான பேச்சுவார்த்தைகளை தொடங்க ஈரான் தயாராக உள்ளது. அதே சமயம் தெஹ்ரானின் ஏவுகணை திட்டம் பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்தப்படாது எனவும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார்.
கடந்த ஆண்டில் 30ற்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஆயுதங்கள் உள்ளிட்ட ராணுவ தயாரிப்புகளை ரஷ்யா விநியோகித்துள்ளது. மேற்கத்திய நாடுகளின் அழுத்தங்களையும் கடந்து $15 பில்லியன் அளவிற்கு இதன் மூலம் வருமானம் கிடைத்திருப்பதாகவும் புட்டின் கூறியுள்ளார். சமீபத்தில் ஏற்பட்ட பனிப்புயல் காரணமாக ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் கடந்த 2 நூற்றாண்டுகளில் இல்லாத அளவிலான கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. சில பகுதிகளில் 60 சென்டிமீட்டருக்கும் அதிகமான பனி குவிந்த நிலையில் சாலைகளில் இடுப்பளவு உயரம் வரை பனிக்குவியல்கள் குவிந்துள்ளன. இந்தியா நியூசிலாந்து இடையேயான கடைசி T20 போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெறுகிறது. 3-1 என்ற கணக்கில் தொடரை இந்தியா கைப்பற்றிய நிலையில் கடைசி போட்டி எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிகார மமதையில் காங்கிரஸ் கட்சியை விமர்சித்த நிர்வாகிகள் மீது திமுக தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விருதுநகர் MP மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தியுள்ளார். காங்கிரசிற்கு தன்மானம்தான் முக்கியம் என்றும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டதுதான் இந்தியா கூட்டணி என்றும் அவர் கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியுடன் திமுகவுக்கு எந்த மோதல் போக்கும் இல்லை என்று அக்கட்சியின் MP கனிமொழி கூறியுள்ளார். திமுக தலைமையிலான கூட்டணிக்கு மேலும் சில கட்சிகள் வர வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கையை விட்டு நழுவுவது போல் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சென்னை விருகம்பாக்கத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் கூட்டணி அமைப்பதில் திமுக தடுமாறி வருவதாகவும் கூறியுள்ளார். பிப்ரவரி 4ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. APS தலைமையில் நடைபெறும் ஆலோசனையில் சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. ககன்யான் திட்டம் 2027இல் திட்டமிடப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் V. நாராயணன் தெரிவித்துள்ளார். விண்வெளி வீரர்களின் பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது. ஒவ்வொரு அமைப்பையும் தகுதிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். மருதமலையில் பாதுகாக்கப்பட்ட காட்டில் இருந்து 500 மீட்டர் சுற்றளவில் முருகன் சிலை அமைக்க அனுமதிக்க முடியாது. முருகன் சிலையை அமைக்க புதிய இடத்தை கண்டறிந்து அறிக்கை தாக்கல் செய்ய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் நாளை டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை. தைப்பூசம் மற்றும் வள்ளலார் தினத்தை முன்னிட்டு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வரும் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆரம்ப காலத்தில் தான் எதிர்கொண்ட கசப்பான அனுபவம் குறித்து பேட்டி ஒன்றில் வெளிப்படையாக பேசியுள்ளார். அதில் சினிமாவில் வாய்ப்பு தேடி ஒரு தயாரிப்பாளரை சந்தித்த போது அவர் தன்னை கிளாமரான உடை அணிந்து வரச் சொல்லியதாகவும் அதன் பின்னரே வாய்ப்பு குறித்து முடிவு எடுப்பேன் என்று கூறியதாகவும் தெரிவித்து அதிர வைத்துள்ளார். மேலும் தனக்கு ஒரு தயாரிப்பாளர் மகனுக்கும் திருமணம் நடக்கப் போவதாக வெளியான தகவலுக்கு மறுப்பு தெரிவித்த ஐஸ்வர்யா ராஜேஷ் வதந்தி உண்மை எனில் அந்த நபரை பார்க்க தாம் ஆர்வத்துடன் இருப்பதாக கூறியுள்ளார். சென்னையில் மாடுகளுக்கு மைக்ரோசிப் பொருத்துவது கட்டாயம் என்று மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மார்ச் 18ஆம் தேதிக்குள் ₹100 கட்டணம் செலுத்தி மைக்ரோசிப் பொருத்த வேண்டும் என்று காலக்கெடு விதிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியலில் புதிதாக சேர்க்கப்பட்டவர்களுக்கு இன்னும் 15 நாட்களில் வண்ண புகைப்பட வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்படும் என்று தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க 16 லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்தியாவில் நிபா வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ள நிலையில் அதன் பரவல் அபாயம் குறைவாகவே இருப்பதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட 2 நபர்களுடன் தொடர்பில் இருந்த 190க்கும் மேற்பட்டவர்கள் பரிசோதிக்கப்பட்ட நிலையில் யாருக்கும் இதுவரை நிபா வைரஸ் தொற்று அல்லது அறிகுறிகள் கண்டறியப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் நிபா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து பல்வேறு ஆசிய நாடுகள் தங்களது விமான நிலையங்களில் பரிசோதனைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் இயக்குனர் ப. ரஞ்சித் வெளியிட்டுள்ள பதிவு சமூக வலைதளத்தில் கவனத்தை பெற்றுள்ளது. தமிழக அரசு திரைப்பட விருதுகளை அறிவித்துள்ள இச்சூழலில் ப. ரஞ்சித் கேள்வி எழுப்பியுள்ளார்.
தமிழ்நாடு மற்றும் இந்திய அளவில் அரசு மற்றும் தனியார் விருது அமைப்புகள் உண்மையாகவே நேர்மையாக செயல்படுகிறதா என்று ப. ரஞ்சித் வினா எழுப்பியுள்ளார். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் எல்லையில் பெரும் போதைப் பொருள் கடத்தலை போலீசார் முறியடித்துள்ளனர். பாகிஸ்தான் கடத்தல் கும்பலுடன் தொடர்பில் இருந்த 2 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து சுமார் 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹெராயினை பறிமுதல் செய்தனர். பிரதமர் மோடி மற்றும் வெனிசுலா நாட்டின் தற்காலிக அதிபர் டெல்சி எலோனா ரோட்ரிக்ஸ் தொலைபேசியில் உரையாடினர். அப்போது வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, டிஜிட்டல் தொழில்நுட்பம், சுகாதாரம், விவசாயம் மற்றும் மக்களிடையேயான உறவுகள் உட்பட அனைத்து துறைகளிலும் இந்தியா மற்றும் வெனிசுலாவுக்கு இடையேயான கூட்டாண்மையை மேலும் விரிவுபடுத்தவும் ஆழப்படுத்தவும் இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். மேலும் இரு தலைவர்களும் பரஸ்பர நலன் சார்ந்த பல்வேறு பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்த தங்களின் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ஆட்டிசம் சிகிச்சைக்காக ஸ்டெம் செல் தெரப்பியை பயன்படுத்தக்கூடாது என்றும் கிளினிக்கல் ஆய்வுகளுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மும்பையைச் சேர்ந்த யாஷ் தொண்டு நிறுவனம் தாக்கல் செய்த பொதுநல மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் JP பார்த்திவாலா மற்றும் R. மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. தவறான மருத்துவ சிகிச்சைகளால் பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கீம்பூர் கேரி பகுதியில் கரும்பு பாரம் ஏற்றி சென்ற லாரி பள்ளி வாகனம் மீது கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. வாகனத்திற்குள் சிக்கிக்கொண்ட மாணவர்களை பொதுமக்களை களமிறங்கி காப்பாற்றிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி இருக்கிறது. ஈரான் மீது அமெரிக்கா மேலும் சில புதிய தடைகளை விதித்துள்ளது. ஈரான் உள்துறை அமைச்சருக்கு எதிராகவும் தடைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய மறைந்த பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எப்ஸ்டீனின் வழக்கு. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தொடர்புடைய 3 மில்லியன் பக்கங்கள், வீடியோக்கள், புகைப்படங்கள் அடங்கிய கோப்புகளை அமெரிக்க நீதித்துறை வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் உலகம் முழுவதும் புகழ்பெற்ற பேட்மேன் கதாபாத்திரத்தின் உடையை அணிந்து நகரசபை கூட்டத்திற்கு வந்த நபரால் சலசலப்பு ஏற்பட்டது. அமெரிக்க குடியேற்ற அமலாக்க அதிகாரிகளின் நடவடிக்கைகளை கண்டித்து அவர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். ஆஸ்திரேலிய ஓபன் கிராண்ட் ஸ்லாமின் அரையிறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் ஸ்பெயின் வீரர் அல்கராஸ். ஜெர்மனி வீரர் ஸ்வரேவுடன் சுமார் 5 மணி நேரம் பரபரப்பாக நடைபெற்ற ஆட்டத்தில் அல்கராஸ் போராடி வெற்றி பெற்றார். ஆஸ்திரேலிய ஓபன் கிராண்ட் ஸ்லாமின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் செர்பியாவைச் சேர்ந்த நட்சத்திர வீரர் ஜோகோவிச். இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் வீரர் அல்கராஸ் உடன் பிப்ரவரி 1ஆம் தேதி பலப்பரீட்சை நடத்தவுள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் ஒரே நாளில் நாய்க்கடி சம்பவங்களில் 3 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சின்னப்பிக்கட்டி பகுதியைச் சேர்ந்த மரியம்மாள் என்பவரை வளர்ப்பு நாய் கடித்து குதறியதில் கை மற்றும் கால்களில் பலத்த காயம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இதேபோல் வண்ணாரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மோகன்குமார், சிவகுமாரி தம்பதியையும் மற்றொரு வளர்ப்பு நாய் கடித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலில் நடைபெற்று வரும் தைத்தேர் திருவிழாவின் 8ஆம் நாளில் நம்பெருமாள் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலா வந்தனர். இதனைத் தொடர்ந்து தைத்தேர் அருகே வையாளி உற்சவம் நடைபெற்றது. அப்போது நம்பெருமாளை பக்தர்கள் சிறிது தூரம் தூக்கிக் கொண்டு நேர்வையாளி, கோணவையாளி என 3 முறை சுற்றி ஓடும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் உள்ள பெரிய நந்தி பகவானுக்கு தை மாத தேய்பிறை மகா பிரதோஷத்தை ஒட்டி சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. மஞ்சள், விபூதி, குங்குமம், தேன், தயிர், சந்தனம் மற்றும் 1000 லிட்டர் பால் உள்ளிட்டவைகளை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா என பக்தி முழக்கமிட்டு சாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள கள்ளிமந்தயம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் நடத்திய திடீர் சோதனையில் கணக்கில் வராத ரூபாய் 4,41,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சார் பதிவாளரின் சாப்பாட்டு கூடையில் மறைத்து வைத்திருந்த பணத்தை பறிமுதல் செய்ததாக லஞ்ச ஒழிப்பு துறையினர் தெரிவித்தனர். மேலும் அலுவலகத்தில் நடைபெற்ற பத்திரப்பதிவுகள் மற்றும் அலுவலக ஆவணங்கள் உள்ளிட்டவைகளை சோதனை செய்த அதிகாரிகள் சார் பதிவாளர் மூர்த்தி மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபி அபய்குமார் சிங் இன்றுடன் பணி ஓய்வு பெறுகிறார். இதையொட்டி அவருக்கு சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானத்தில் அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன், சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு டிஜிபி அபய்குமார் சிங்குக்கு பாராட்டு தெரிவித்தனர். தொடர்ந்து வருவது தமிழ்நாடு பெண் காவல் அணி வழிநடத்தி வருகின்றார். அதன் தலைவர் உதவி ஆய்வாளர் செல்வி கேயா. அதனைத் தொடர்ந்து வருவது தமிழ்நாடு நீலகிரி கணேஷ்குமார் அணிவகுப்பு நிறைவாய் வருகிறது. கடலோர காவல்படை அணி வழிநடத்தி வருகின்றார். அதன் தலைவர் உதவி ஆய்வாளர் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா சென்னையில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டபோது திடீரென மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பாஜக முக்கிய தலைவர்கள் அனைவரும் மருத்துவமனைக்கு நேரில் சென்று நலம் விசாரித்தனர். தற்போது அவரது உடல்நிலை சீராக உள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான பொன்னை பாலு இடைக்கால ஜாமீனில் வெளியே வந்து தனது தாயார் மல்லிகாவின் உடலுக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார். காட்பாடி அருகே பொன்னை பகுதியில் வசித்து வந்த பாலுவின் தாயார் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். தாயாரின் இறுதி சடங்கில் பங்கேற்க பாலுவுக்கு நீதிமன்றம் நிபந்தனையுடன் 4 நாள் இடைக்கால ஜாமீன் வழங்கியது. இன்று ஆம்ஸ்ட்ராங் பிறந்த நாள் என்பதால் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படுவதை தடுக்கும் நோக்கில் போலீசார் தொடர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஹிமாச்சல பிரதேசத்தில் பனிக்கட்டிகள் சாலைகளை மூடியதால் நோய்வாய்ப்பட்ட மகனை தந்தை தோளில் பல கிலோமீட்டர் சுமந்து சென்றார். 14 வயது மகனை தோளில் தூக்கி கொண்டு வரும்போது சாலைகள் முழுவதும் பனிக்கட்டிகளால் மூடி கிடந்ததால் அவர் திணறி போனார். சுமார் 40 கிலோமீட்டர் தூரம் மகனை தோளில் தூக்கி கொண்டு மருத்துவமனை வந்து சேர்ந்ததாக கூறப்படுகிறது. வெனிசுலா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே மீண்டும் விமான சேவை தொடங்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலா நாட்டின் வணிக விமான போக்குவரத்து வான்வெளி மீண்டும் திறக்கப்படும் என அந்நாட்டு அதிபர் அலுவலகம் அறிவித்துள்ளது. வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் டெல்சி மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடையிலான தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கர்நாடகாவில் முதலமைச்சர் சித்தராமையா மற்றும் துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் மற்றும் அமைச்சர்களை ஊழல் கடவுள்கள் என கூறி அம்மாநில பாஜக வெளியிட்டுள்ள புதிய போஸ்டர் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கர்நாடக மாநில காங்கிரஸ் சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்ததை தொடர்ந்து அவர்கள் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தொடர்ந்து கர்நாடக காங்கிரஸ் அரசை விமர்சிக்கும் விதமாக பல பதிவுகளை கர்நாடக பாஜக தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டு வரும் நிலையில் எதிர்க்கட்சிகள் விமர்சிப்பது ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்படுகிறது, ஆனால் அது வரம்புக்குள் இருக்க வேண்டும் என கூறியுள்ள அம்மாநில துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் இதனை சட்ட ரீதியாக சந்திக்க இருப்பதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் கொலராடோ மாகாணத்தின் பிரெக்கன்ரிட்ஜில் நடைபெற்ற 35வது சர்வதேச பனி சிற்ப கலை போட்டியில் இந்திய அணி 3வது இடத்தை பிடித்து வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த கலைஞர்கள் இந்த சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்றதால் போட்டி மிகவும் சவாலானதாக இருந்தது என 4 பேர் கொண்ட இந்திய அணியின் கேப்டன் ஜாகிர் லோன் தெரிவித்துள்ளார். பொதுவாக பனிக்காலங்களில் பனிக்கரடிகளின் உடல் எடை குறைவது வழக்கம் என்ற நிலையில் தற்போது நார்வேக்கு உட்பட்ட ஸ்வால்பார்டு தீவில் பனிக்கரடிகள் அதிக உடல் எடையுடன் காணப்படுவது புதிய ஆய்வில் தெரியவந்துள்ளது. இதற்கு முக்கிய காரணம் கடந்த 20 ஆண்டுகளாக ரெயின்டியர், வால்ரஸ், சீல் போன்ற உயிரினங்களை மனிதர்கள் வேட்டையாடுவது குறைந்ததால் பனிக்கரடிகளுக்கு இரைகள் அதிகரித்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதேவேளையில் ஆர்க்டிக் கடல் பனி குறைந்து பனி இல்லாத நாட்கள் அண்மை காலமாக அதிகரித்து வருவது எதிர்காலத்தில் பனிக்கரடிகளின் இருப்பை பாதிக்கலாம் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். குளிர்கால ஒலிம்பிக் போட்டிக்கு முன்னதாக சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற மகளிர் டவுன்ஹில் உலகக்கோப்பை போட்டியில் வீராங்கனைகள் கலந்து கொண்டு பனிச்சறுக்கில் ஈடுபட்ட நிலையில் துரதிருஷ்டவசமாக அதிக பனிப்பொழிவு பொழிந்ததால் 3 வீராங்கனைகள் அடுத்தடுத்து மோதி விபத்திற்குள்ளானதில் அவர்களுக்கு பலமாக காயம் ஏற்பட்டது. இதில் ஏற்கனவே ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்றிருந்த அமெரிக்க வீராங்கனையான லென்சே வோன் மற்றும் முகத்தில் இரத்தத்துடன் காணப்பட்ட நார்வே வீராங்கனையான மாடே மான்சன் ஹெலிகாப்டர் மூலம் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். சீனாவுடன் வர்த்தகம் செய்வது பிரிட்டனுக்கு மிகவும் ஆபத்தானது என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்திருந்த நிலையில் அதற்கு பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டார்மர் பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக தம்மிடம் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்துள்ள அவர் சீனாவை நாங்கள் மட்டும் எவ்வாறு புறக்கணிக்க முடியும் என்று எதிர்கேள்வி கேட்டுள்ளார். அண்மையில் சீனாவிற்கு பிரான்ஸ் அதிபர் மற்றும் ஜெர்மனி அதிபர்கள் வருகை தந்ததை சுட்டிக்காட்டிய பிரிட்டன் பிரதமர் அமெரிக்க அதிபர் கூட வரும் ஏப்ரல் மாதம் சீனா செல்ல இருப்பதாக எதிர்பார்க்கப்படுவதையும் குறிப்பிட்டார். சர்வதேச சூழலில் உலகத்தோடு நாம் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையில் நடைபெறவுள்ள 155வது தைப்பூச ஜோதி தரிசன பெருவிழாவிற்கு பிப்ரவரி 1 மற்றும் 2 தேதிகளில் சுமார் 10 லட்சம் பக்தர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஏற்பாடுகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் நேரில் ஆய்வு செய்தார். விழா நாட்களில் 1700 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவதுடன் 350 இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு தாமிரபரணியில் புனித நீராடிய பக்தர்கள் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் முருகப்பெருமானின் படத்துடன் பாத யாத்திரையாக சென்றனர். அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான முருகப்பெருமான் சூரபத்மனை தனது வேலால் வதம் செய்த சூரசம்ஹாரம் நிகழ்வு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெறுவது வழக்கம். அதன்படி திருநெல்வேலி, தென்காசி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து அலகு குத்திக் கொண்டு பாத யாத்திரையாக சென்ற பக்தர்களுக்கு வழிநெடுகிலும் சுண்டல் மற்றும் புளியோதரை சாதத்தை பொதுமக்கள் வழங்கினர். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியில் போதைப்பொருள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. கருமத்தம்பட்டி காவல் நிலைய ஆய்வாளர் தலைமையில் மண்டி 4 ரோடு பகுதியில் துண்டு பிரசுரங்கள் வழங்கிய போலீசார் ரகசியமாக புகார் அளிக்க தொலைபேசி எண், வாட்ஸ்அப் மற்றும் QR குறியீடு வசதியையும் அறிமுகப்படுத்தினர்.
நாமக்கல்லில் மாயமான பள்ளி மாணவிக்கு தனியார் பள்ளி பேருந்து ஓட்டுநர் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக விசாரணையில் தெரிய வந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 28ஆம் தேதி 11 வயது சிறுமி மாயமான நிலையில் சிசிடிவி கேமரா மூலம் தனியார் பள்ளி பேருந்து ஓட்டுநர் உமா சங்கர் சிறுமியை கடத்தியது தெரிய வந்ததை அடுத்து சிறுமி மீட்கப்பட்டார். விசாரணையில் சிறுமிக்கு ஓட்டுநர் பாலியல் தொந்தரவு கொடுத்தது தெரிய வந்த நிலையில் அவரை போக்சோ வழக்கில் போலீசார் கைது செய்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகராட்சிக்கு சொந்தமான எரிவாயு தகனமேடை பழுதடைந்ததால் இறந்தவர்களின் உடல்கள் திறந்த வெளியில் எரியூட்டப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் வெளியேறும் புகை குடியிருப்பு பகுதிகளிலும் பொது சாலைகளிலும் பரவி பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு அச்சுறுத்தலாக உள்ளது. கடந்த 1 ஆண்டுக்கும் மேலாக செயல் இழந்த நிலையில் உள்ளதால் தகன மேடையை உடனடியாக சரி செய்து மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கும்பகோணம் மகாமக திருக்குளத்தின் காவல் தெய்வமாக விளங்கும் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் 43 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட தேரின் வெள்ளோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. 100 ஆண்டுகளுக்கு முன் சேதமடைந்த தேருக்கு பதிலாக புதிதாக தேர் கட்டப்பட்ட நிலையில் அதன் வெள்ளோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர். இனி இந்த தேரானது ஒவ்வொரு ஆண்டும் மாசிமக தீர்த்தவாரி விழாவின் முந்தைய நாள் பயன்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தெருநாய் தொல்லை அதிகரித்துள்ள நிலையில் நகராட்சி ஊழியர்கள் மற்றும் கால்நடை மருத்துவ குழுவினர் இணைந்து நாய்களுக்கு ரேபீஸ் தடுப்பூசி போடும் பணியை மேற்கொண்டனர். தடுப்பூசி செலுத்தியதன் அடையாளமாக நாய்கள் மீது வண்ணம் பூசப்பட்டது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நடிகர் கௌதம் கார்த்திக் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் கோயிலிலிருந்து வெளியே வந்த அவருடன் பக்தர்கள் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். இதனிடையே கோயிலிலிருந்து வெளியே வந்த நடிகர் கௌதம் கார்த்திக் நகைச்சுவை நடிகர் யோகி பாபுவுடன் வீடியோ காலில் பேசி மகிழ்ந்தார். சென்னை புழல் பகுதியில் தொழிலதிபரின் குடும்பத்தினரை கட்டி போட்டு 25 லட்சம் ரூபாய் பணம் 15 சவரன் தங்க நகைகளை மர்ம கும்பல் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புழல் மகாவீர் கார்டன் பகுதியில் வசித்து வரும் தொழிலதிபர் விஜயகுமார் ஜவுளி தொழில் செய்து வருகிறார். அதிகாலையில் விஜயகுமாரின் மனைவி வசந்தா வீட்டின் முகப்பு கதவை திறக்க முற்பட்ட போது அங்கு காத்திருந்த கும்பல் கத்தியை காட்டி மிரட்டி வீட்டிற்குள் புகுந்து வசந்தா அவருடைய கணவர் என அனைவரையும் கட்டி போட்டுவிட்டு பணம் நகைகளை கொள்ளையடித்து சென்றதாக கூறப்படுகிறது. காலை வழக்கம் போல் பணியாளர்கள் வீட்டுக்கு வந்தபோது உரிமையாளர்கள் கட்டி போடப்பட்டிருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த புழல் காவல்துறையினர் தனிப்படைகள் அமைத்து கொள்ளை கும்பலை தேடி வருகின்றனர். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மாதாந்திர விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தின் போது விவசாயிகள் நடத்திய திடீர் போராட்டத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூரில் கறிக்கோழி வளர்ப்போருக்கான கூலி உயர்வு கோரி போராடி கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள 9 விவசாயிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தினர். கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் ஒரு சேர எழுந்து நின்று கோரிக்கை வைத்ததால் கூட்ட அரங்கில் சிறிது நேரம் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. புதுச்சேரியில் பணி நிரந்தரம் செய்ய கோரி ஒப்பந்த ஆசிரியர்கள் 9வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் ஆசிரியர்களுக்கு ஆதரவாக சமூக ஆர்வலர் சுந்தர்ராஜன் திடீரென மரத்தில் ஏறி தூக்கு போடுவது போல் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை கண்ட போலீசார் உடனடியாக அவரை மரத்திலிருந்து கீழே இறக்க முயன்றபோது எதிர்பாராத விதமாக நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் சுந்தர்ராஜன் காயமடைந்தார்.
தென்காசி மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் பாசன கால்வாய்களில் மனித கழிவுகள் நேரடியாக கலப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த விவசாயிகள் தங்களது கோரிக்கைகளை மனுக்களாக அளித்தனர். இதில் பேசிய விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் டானி அருள்சிங் பாசன கால்வாய்களில் மனித கழிவுகள் நேரடியாக கலப்பதாக குற்றம் சாட்டினார். இதையடுத்து மனித கழிவுகளை நேரடியாக விவசாய கால்வாய்களில் கலக்கும் வீட்டின் உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் வழங்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். சென்னை 7 கிணறு பகுதியில் ஓஜி கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 7 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 7 கிலோ 50 கிராம் ஓஜி கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் அவர்களிடமிருந்து 13,300 ரூபாய் ரொக்கப்பணம், 10 செல்போன்கள் மற்றும் ஒரு கார் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. விசாரணையில் ஹாங்காங்கிலிருந்து ஓஜி கஞ்சாவை பெங்களூருக்கு கொண்டு வந்து அங்கிருந்து சென்னைக்கு கடத்தி விற்பனை செய்தது தெரியவந்துள்ளது. 2026 சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி பாஜக சார்பில் பொதுமக்களிடமிருந்து நேரடியாக கருத்துக்கள் கேட்டு தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணியை மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தொடங்கி வைத்தார். வாக்குறுதி சேகரிப்பு படிவங்களை சேகரிக்கும் சிறப்பு வாகனத்தையும் அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி ஆட்சியை தக்க வைக்க முனைப்பு காட்டி வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் விவசாயிகளின் குறைகளை காது கொடுத்து கேட்காத வேளாண்மை இணை இயக்குநர் சீனிவாசன் தரக்குறைவாக பேசுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். எலி எந்த வகை விலங்கு என்று கூட தெரியாமல் இத்தனை ஆண்டுகளாக எப்படி விவசாயம் செய்கிறீர்கள் என்று ஏளனமாக பேசியதோடு எலி ஏற்படுத்திய நஷ்டத்திற்கு அதிகாரிகள் இழப்பீடு வழங்க மறுப்பதாகவும் சாடினர். தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் 2 சிறுவர்கள் உட்பட 7 பேர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிறுமியை வெவ்வேறு காலகட்டங்களில் வன்கொடுமை செய்த வழக்கில் சுரேந்திர பாண்டியன், சண்முகம், மணிமாறன், அசோக், சுதன் மற்றும் 2 சிறார்கள் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் தஞ்சாவூர் போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு மகா நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. விபூதி, மஞ்சள், அரிசி மாவு, பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்ட நிலையில் பக்தர்கள் ஏராளமானோர் நந்தியம் பெருமானை வழிபட்டனர். அரசு ஊழியர்கள் போராட்டம் பற்றிய கருத்தை சிலர் தவறாக புரிந்து கொண்டதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். தனது சமூக வலைதள பதிவில் உரிமைக்காக போராடுபவர்களை எப்போதுமே தான் மதிப்பதாக தெரிவித்துள்ளார். தனது கருத்தினை அரசு ஊழியர்கள் யாரும் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் என அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நடத்தி வந்த வேட்பாளர் நேர்காணல் வெள்ளிக்கிழமையுடன் நிறைவடைந்தது. சென்னை பனையூர் அலுவலகத்தில் 4 நாட்கள் நடைபெற்ற இந்த நேர்காணலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கடைசி நாளான வெள்ளிக்கிழமையன்று தென் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி மாநில நிர்வாகிகளிடம் அன்புமணி ஆலோசனை நடத்தினார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அன்புமணிக்கு 18 தொகுதிகள் ஒதுக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படும் நிலையில் வேட்பாளர் பட்டியலில் திலகபாமா, வழக்கறிஞர் பாலு, வடிவேல் ராவணன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் உள்ளதாக சொல்லப்படுகிறது. அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை எனவும் தங்கள் தலைமையில்தான் கூட்டணி என்பதை விஜய் தெளிவாக கூறிவிட்டதாகவும் இபிஎஸ் முன்னிலையில் தவேகா நிர்வாகி அருண்ராஜ் திட்டவட்டமாக தெரிவித்தார். தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசிய அவர்,
விஜய் வெறும் ரசிகர்களை மட்டும் நம்பி அரசியலுக்கு வரவில்லை, மக்களின் பேராதரவுடன் தான் களம் காண்பதாக தெரிவித்தார். வரும் தேர்தலில் தாவேகாவின் பலம் என்ன என்பதை மக்கள் உலகுக்கு உணர்த்துவார்கள் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். ஆட்சியில் பங்கு என்பது கட்சியின் கொள்கை முடிவு என தெரிவித்த அருண்ராஜ், ஊழல் சக்திகளுடன் கூட்டணி அமைக்காமல் இருப்பதை தான் மக்கள் விரும்புவதாகவும் தெரிவித்தார். முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் சென்னையில் பிப்ரவரி மாதத்திற்கான ரேஷன் பொருட்கள் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லத்திற்கே சென்று வழங்கப்பட உள்ளது. அதன்படி வருகின்ற பிப்ரவரி 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் சென்னையில் உள்ள அண்ணா நகர், அடையார், திருவொற்றியூர் உள்ளிட்ட 15 மண்டலங்களில் உள்ள 990 நியாய விலை கடைகளின் விற்பனையாளர்கள் இந்த பொருட்களை நேரடியாக பயனாளிகளின் வீடுகளுக்கே கொண்டு சென்று விநியோகம் செய்ய உள்ளனர். இதுகுறித்த தகவல்கள் அனைத்து நியாய விலை கடைகளின் தகவல் பலகைகளிலும் ஒட்டப்பட வேண்டும் என விற்பனையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.